இந்தியாவோட கோச் கௌதம் கம்பீர் ஓவரோட பிச் கியூரேட்டர் போர்டிஸ் கிட்ட கையை நீட்டி ரொம்ப கோவமா, நீ எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, இங்க இருந்து போ, தயவு செஞ்சு இங்க இருந்து போ, மேட்ச் ரெஃப்ரி கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீ சொல்லாத, நான் என்ன செய்யணுங்கிறத நீ சொல்லாத, நீ சாதாரண கிரவுண்ட்ஸ்மேன், ஸ்டே இன் யுவர் கெப்பாசிட்டி அழுத்தமா சொல்லிட்டு ரொம்ப கோவமா. ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு, கௌதம் கம்பீர் எதுக்காக கோவப்பட்டாரு, ஓவர்ல 5வது டெஸ்ட் மேட்ச் நடக்குது, ஸோ பிச்சை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக கௌதம் கம்பீரும் இந்தியாவோட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஓவரோட பிச் கியூரேட்டரான 4D, அது 2.5 மீட்டருக்கு தள்ளி நின்னே பிச்சை பாருங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்தியன் டீமோட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்து கூலிங் பாக்ஸை வந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஓவரோட பிச் கியூரேட்டரான 4D வந்து ரொம்ப ஹார்ஷா இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஸ்கொயர் பக்கம் நீங்க அந்த கூலிங் பாக்ஸை தள்ளிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே கௌதம் கம்பீருக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஸோ கௌதம் கம்பீர் வந்து தன்னை 2.5 மீட்டர் தூரத்தில் நின்று பிச்சை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட கோவப்படாத கௌதம் கம்பீர் தன்னோட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸை ஓவரோட பிச் கியூரேட்டரான 4D ஹார்ஷாக திட்டினது அவருக்கு கோவமாச்சு. அதனால தான் கௌதம் கம்பீர் கையை நீட்டி ரொம்ப கோவமாக ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் பேசணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 4D பேசுனது சரியா, அதுக்கு கௌதம் கம்பீர் திரும்ப ரிப்ளை கொடுத்தது தப்பா? யார் சரி யார் தப்புன்னு நினைக்கிறீங்க?